ஹாய் guys, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கூல் அனிமே சீசன் 1 எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்து வந்துருங்க. ஏன்னா இந்த எபிசோட்ல நிறைய பேக் ஸ்டோரி சொல்வாங்க. அண்ட் அது போக சீசன் 2க்கான சில லீட் அப் ஆன கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் உள்ள அங்கங்க கேமியோ மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதனால நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸை பார்த்தாதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அண்ட் அதே நேரத்தில் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும்தான் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீசன் 2 உடைய ஸ்டார்டிங்ல வரக்கூடிய சில கேரக்டர்ஸை பத்தி உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ இந்த வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது கூட சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு அந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் இந்த இடத்துல ஒருத்தவன் ஹாய் गाइस, நான் தான் அமான், நான் இந்த சிசிஜிக்கு புதுசா வந்திருக்கிறேன்னு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதாவது நம்ம அமானோட பேக் ஸ்டோரி தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ இப்போ அமான் எல்லாருக்கிட்டையும் தன்னை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு ஒயிட் ஹேர் வச்சிருக்கக்கூடிய இவனுடைய சீனியர் ஒருத்தன் வரான். சொல்ல போனா இவங்க எல்லாரையும் விட இவன் கொஞ்சம் வித்தியாசமானவன். அது ஏன்றது நீங்க சீசன் 2 பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதனால அதை பத்தி இங்க நம்ம ஸ்பாயில் பண்ணாம இப்போ நம்ம அமானோட ஸ்டோரி பார்க்கலாம். சோ இப்போ அம்மா நீங்க வந்ததை பார்த்ததுமே ஹே உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டேன், நீ ட்ரைனிங்ல எல்லாத்தையும் பக்காவா பண்ணியாமே, அதனால உனக்கு நான் சூப்பரான ஒரு ஹெட் தர போறேன். அவர் யாருன்னா அவர் தான் மாடோ. அவரு உனக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுப்பாரு. என்ன அப்பப்ப கொஞ்சம் கிறுக்குத்தனமா பேசுவாரு, அதை மட்டும் பொறுத்துக்கோன்னு சொன்னதும் சார் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் சார், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு கடமை கட்டுப்பாடு கோல்ஸ் கொள்ளணும், இதுதான் சார் முக்கியம் அப்படின்ற மாதிரி வீரவாசனம் பேச அடுத்த செகண்டே மாடோ வர வச்சு இவனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிட்டாரு. ஆனா இவ்வளவு நேரமா வாய்க்கிழிய பேசினவன் மாடோவை பார்த்தது ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஒரு எங்கான ஒரு சீனியர்ட்ட கொடுத்தானா நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும், அவங்க கூட சேர்ந்து நிறைய நாள் வேலை செய்ய முடியும். ஆனா ஒரு வயசானவர் ரிட்டையர் ஆகிற போற நிலைமையில இருக்கிறவர்கிட்ட இப்ப புடிச்சு கொடுத்துட்டாங்களே அவனை, அதனால என்னடா அது இப்படி நம்மள இவர்கிட்ட கொடுத்துட்டாங்களே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இவங்க ஒரு லேடியை போய் விசாரிச்சு அவங்க கோலா இல்ல ஹியூமனான்னு கண்டுபிடிக்க சொல்லி ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கும். இதனால அமான் எப்படியோ ஒருபடியா இன்னைக்கு நம்ம முதல் வேலையை செய்ய போறோம்னு ஆசையோட இவர் கூட வந்து பார்க்க இவர் எதுவுமே பண்ணாம இந்த லேடி மேல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்ல, இவங்களை போக விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஆனா இது சுத்தமா அமானுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்களை விசாரிச்சு அவங்க கோலா இருந்தாங்கன்னா கொல்லணும் அப்படின்றது தான். ஆனா மாடோ எதுவுமே பண்ணாம அப்படியே திரும்பி இவனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு இல்லையா. அதனால நீங்க பாருங்க மாடோ, உங்களுக்கு வயசாயிடுச்சுன்றதுனால எல்லா வேலையும் இப்படி தட்டு கழிச்சிட்டு இருக்காதீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வேலையை செஞ்சுதான் ஆகணும். ஆனா உங்க கூட இருந்தனா கண்டிப்பா என்னால என் வேலை செய்ய முடியாது. அதனால இப்பயில இருந்து நம்ம பார்ட்னர்ஷிப்பை முடிச்சுக்கலாம். சோ இதுக்கப்புறம் எந்த ஒரு ஒர்க் வந்தாலும் நானே தனியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவத்தோட தனியா நடந்து போயிட்டு இருக்கும் போது தான் இவன் இன்னைக்கு விசாரிக்கிறதுக்காக வந்த லேடி இவனுக்கு வேண்டி நடந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. அதனால நீங்க எங்க கஷ்டப்படுறீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், என்னுடைய பெட்டி எல்லாத்தையுமே தள்ளிட்டு போயிட்டு இருக்கும் போது இதுல இருந்து ரத்தம் ஊதுது. என்னடான்னு பார்த்தா உண்மையாவே எங்க விசாரிக்க வந்த இந்த லேடி ஒரு கேர்ள் தான். அதனால என்னப்பா தம்பி தனியா வந்து மாட்டிக்கிட்டியான்னு இவன் புடிச்சு போட்டு இந்த லேடி அடிச்சுக்கிட்டு இருக்க சடனா இந்த லேடியோட தலை மட்டும் அப்படியே தனியா துண்டா கீழே விழுது. அதனால யார் நம்மள காப்பாத்துனது இவன் ஷாக்கா திரும்பி பார்த்தா இந்த இடத்துல மாடோ தான் நின்னுட்டு இருக்காரு. ஏன்னா இந்த லேடி ஒரு கோல்னு மாடோவுக்கு எப்பவே தெரியும். இருந்தாலும் ஏன் இவர் எதுவுமே பண்ணலனா அந்த இடம் பப்ளிக்கா இருந்தது. சோ அந்த இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க. அதனாலதான் தனியா வர வச்சு இந்த லேடி எப்படியே போட்டு தள்ளன்னு இவர் பிளான் பண்ணி இவர் வந்திருப்பாரு. அது தெரியாம அம்மான் இவர்கிட்ட கோச்சிக்கிட்டு இந்த லேடிக்கு ஹெல்ப் பண்றேன்னு தனியா கூட்டிட்டு வந்திருப்பான். சோ அப்படி இப்படின்னு கால்குலேஷன் பண்ணி பார்த்தா இது எல்லாமே மாடோவுடைய ஒரு சின்ன பிளான் தான். அதனாலதான் இவருடைய இந்த சின்ன பிளானை பத்தி இவன் தெரிஞ்சுக்கிட்டதும் பரவாயில்ல, இவர் வயசானவர் நினைச்சா இவர்கிட்டயும் நிறைய திறமைகள் இருக்குது, அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு இருக்குதுன்னு தான் அமான் மாடோவை ஒரு குருநாதராவே ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டான். ஆனா என்ன பண்றது, ஒரு கட்டத்துல அவருக்கு பைத்தியம் முத்தி போன மாதிரி எல்லா கோல்ஸையும் போட்டு தள்ளினதுனால அவரை ஒரு கோல் போட்டு தள்ளி இறந்து போயிட்டாரு. அதனால நம்ம குருநாதருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு சோகத்துல அமான் ஃபியூனரல் எல்லாத்தையுமே முடிச்சிட்டு வெளியில வரும்போது 11th வார்டுல இருக்கக்கூடிய சிசிஜி அமைப்பை சேர்ந்த யூகினோரி அப்படின்ற ஒரு ஹையர் அபிஷியலை மீட் பண்றான். அதனால இவர் மீட் பண்ண உடனே சார் என்ன சார் நீங்க இங்க வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கவும் அதுவாப்பா அது ஒரு பிரச்சனை தான், இருந்தாலும் இன்னைக்கு நீ ஒரு முக்கியமான இடத்துக்கு போறல, அதனால அந்த இடத்துக்கு போயிட்டு வா, நாளைக்கு நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவன் நேரம் இன்னைக்கு ஈவினிங் ஆகிற டைம்ல மாடோடைய கல்லறைக்கு வந்திருக்கான். அதாவது அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் புதைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து பூக்கொத்தெல்லாம் வச்சுட்டு ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் சார் நீங்க எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்கீங்க, ஆனா எனக்கு கடைசியா ஒரு குட் பை கூட சொல்லாம போயிட்டீங்க. ஆனா அதை பத்தி இப்ப நான் ஃபீல் பண்ண போறது கிடையாது. ஏன்னா உங்களை கொன்ன கோல்ஸ் இன்னும் இந்த இடத்துல சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. அதனால அதுங்களை கொல்ற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் திரும்ப வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது சடனா இவன் ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி போக இது அவதான அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் ஸ்டன்னாய் பாக்குறான். இருந்தாலும் இப்ப இவனுக்கு பேசுறதுக்கு டைம் இல்லன்றதுனால நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு கிளம்பி போகவும் இந்த பொண்ணு இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கா. சோ இப்படி இந்த பக்கம் இவன் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் அன்டேக்குள்ள இருக்கக்கூடிய குட்டி பொண்ணு இன்னமும் சோகமா தான் இருக்கிறா. ஏன்னா இத்தனை நாள் இவளுடைய அப்பா அம்மா இவ கூடவே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இவ
கூட இல்ல இல்லையா, அதனாலதான் இப்படி இப்ப சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் டோக்கா பார்த்துட்டு சரி ஓகே இந்த பொண்ணை எப்படியாச்சும் நம்ம நார்மலா மாத்தணும், இத பத்தி நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு யோஷிமாரா கிட்ட பேசுறேன்னு இவன் இந்த இடத்துல போயிட்டு யோஷிமாரா கிட்ட பேசின உடனே மறுநாள் காலையில காணிக்கே எப்பயும் போல தன்னுடைய ஒர்க் ஆரம்பிக்கும் போது ஹே காணிக்கே குட் மார்னிங்னு ஒரு பொண்ணு இவன் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த பொண்ணுடைய குரல் கேட்கும் போது ஹீனாமியோட குரல் மாதிரி இருக்குது. அதனால என்னது இது ஹீனாமியோட வாய்ஸ் இந்த பொண்ணு கிட்ட கேக்குது. யார் மணின்னு கேட்ட உடனே காணிக்கே நான் தான், நான் மாறு வேஷத்துல இருக்கிறேன், இவளுடைய மாறு வேஷத்தை ஓபன் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவளை இப்ப இந்த சிசிஜில இருக்கக்கூடிய நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதனாலதான் இவளை வெளியில கூட்டிட்டு போகும்போதெல்லாம் ரெய்ஜினி இவளுக்கு கொஞ்சம் மாறு வேஷம் போட்டு வெளியில கூட்டிட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம இவளை எங்க அடிக்கடி கூட்டிட்டு போறாருன்னா இவளுடைய அம்மா இறந்து போன அந்த முட்டு சந்துக்கு தான். ஏன்னா இவளுடைய அம்மாவை இந்த இடத்துல கொன்னாங்கன்றதுனால இந்த இடத்தை பார்த்தாலே இவளுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அது போக ரூமை விட்டு கூட கொஞ்சம் கூட வெளியிலே வரமாட்டா. அதனாலதான் இவளுடைய மனசுல இருக்கக்கூடிய பயத்தை போக்கணுன்றதுக்காக இங்க பாருமா நம்ம வாழ்க்கைன்றது கடந்து போறதுதான், ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்துல நம்ம கடந்து போய் ஆகணும், இல்லனா அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு நம்ம ஸ்டக் ஆயிடுவோம். சோ இப்போ நீ கடந்து வந்தே ஆகணும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய உன்னுடைய பயத்தை விட்டு கொடுத்துரு, நீ கடந்து வா, அதுதான் உனக்கு நல்லதுன்னு தினமும் ஒரு அட்வைஸ போட்டுக்கிட்டு இந்த இடத்துக்கு இவர் கூட்டிட்டு வரவும் இவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி ஒரு நார்மலான பொண்ணா இவ மாறிக்கிட்டு இருக்க. இவ்வளவு மாதிரி தான் காணிக்கவும் கோலை ஏத்துக்க முடியாம இருந்தான் இல்லையா, அதனால இப்ப நான் கோலை ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டேன். இருந்தாலும் நான் கோலா மாறுற சமயத்துல என்ன நானே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா என்ன அறியாமலே பக்கத்துல இருக்கவங்கள நான் காயப்படுத்துறேன். அதனாலதான் ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க, இல்ல அந்த ரீசன் ஏதாச்சும் கட்டுப்படுத்துறதுக்கு டெக்னிக் வச்சிருக்காளா ப்ளீஸ் அதை பத்தி தெரிஞ்சுன்னு ஏதாச்சும் சொல்லுங்கன்னு பார்ல இருக்கக்கூடிய பொண்ணு கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கவும் இவனும் தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே இவனுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறா. அதனால இவன் சொல்றது எல்லாத்தையுமே இன்னைக்கு முழுக்க கேட்டதுக்கு அப்புறம் சரி ஓகே நம்ம எப்படியாச்சும் அடுத்த தடவை கோலை மாறும்போது கண்ட்ரோல்ல இருக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது குறுக்க வரக்கூடிய ஒரு பையன் தெரியாதனமா உங்களை இடிச்சிட்டேன்னு இந்த மாதிரி ஒரு பாட்டை பாடி இடிச்சிட்டு போகவும் காணிக்கேவுக்கு சடனா இந்த பையனுடைய உடம்புல இருந்து எக்கச்சக்கமான பிளட் ஸ்மெல் வருது. அதனால எப்படி இந்த பையனுடைய உடம்புல இருந்து பிளட் ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி இவன் கண்டுக்காம திரும்பவும் கிளம்பி போக இவனை இடிச்சிட்டு போட பையனை காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா இந்த பையன் உண்மையாவே ஒரு பிட் பாக்கெட் பயப்படல. அதனாலதான் அந்த பாட்டை பாடிட்டே வந்து இவனை இடிக்கும் போது பர்ஸ் ஆட்டையை போட்டுருக்கான். ஆனா இவன் எதிர்பார்த்த மாதிரி பர்ஸ்ல பெருசா பணம்லாம் இல்ல, அதுக்கு பதிலா எக்கச்சக்கமான விசிட்டிங் கார்டு அப்புறம் ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ சில்லற காசு கிடந்திருக்கு. அதனால இவன் ஒரு சில்லற பையனாட்டிக்கே அப்படின்ற மாதிரி இவன் கொஞ்சம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. காணிக்கேவோ மறுநாள் காலையில இந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையும் ஹீடே கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பட் இவனுக்கு வந்து அந்த ஸ்மெல் விஷயத்தை சொல்லல, அதுக்கு பதிலா பர்ஸ பத்தி மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவன் ஒரு கோல்ன்ற விஷயம் இவனுக்கு தெரியாதுன்னு தானே இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனாலதான் அந்த விஷயத்தை பத்தி எதுவுமே சொல்லாம வெறும் பர்ஸ் மட்டும் காணா போயிடுச்சுன்ற மாதிரி இவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கப்போ சடனா டிவில ஓடிட்டு இருக்கக்கூடிய நியூஸ்ல 20th வார்டுல இருக்கக்கூடிய மக்களே உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு, யாரும் இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு தயவு செஞ்சு வெளியில வந்துடாதீங்க, அப்படி வெளியில வந்து உயிரை விட்டீங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாதுன்ற மாதிரி சொல்லிட்டு 11th வார்டுல நடந்த ஒரு கோரமான விஷயத்தை பத்தி சொல்றாங்க. ஏன்னா 11th வார்டுல இருக்கக்கூடிய கோல்ஸ் இப்போ ரீசென்ட் டேஸா எக்கச்சக்க மக்களை கொண்டுகிட்டே இருக்குதான். அதனாலதான் 20th வார்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் கொஞ்சம் சேஃபா இருங்கன்ற மாதிரி நியூஸ்ல சொன்ன உடனே ஹே காணிக்கே எனக்கு கூட கொஞ்சம் சந்தேகமா இருக்குதுப்பா. ஏன்னா ரீசென்ட் டேஸா நான் எங்க போனாலும் சரி என்ன சுத்தி ஒரே கோல்ஸ் இருக்கிற மாதிரி தோணுது. அதனால இத பத்தி நான் சிசிஜில போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு இருக்கிறேன், நீ என்னப்பா சொல்றன்ற மாதிரி இவனை கேட்க இவன் செம்ம பயத்தில் நின்னுட்டு இருக்கிறான். ஏன்னா இவனே ஒரு கோலாச்சு. அப்படி இருக்கும்போது இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் விசாரிக்கும் போது இவன் மாட்டிப்பான் இல்லையா, அதனாலதான் என்னப்பா சொல்றன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கப்போ ஹே பயப்படாத காணிக்கே, நான் சும்மா தான் சொன்னேன், நம்மள சுத்தி எந்த ஒரு கோல்ஸும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இப்ப நான் சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் இந்த புக்ல இருந்தா படிச்சு சொன்னேன்னு ஒரு டாக்டர் எழுதின புக் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறான். அதாவது ஆரம்பத்துல நான் கோல்ஸை பத்தி எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டேன், அதுங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் ஒருத்த ஒரு டிவில இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா, அந்த டாக்டர் தான் இந்த புக்கை எல்லாத்தையுமே எழுதியிருக்காரு. அதனால இது எல்லாத்தையுமே காணிக்க பார்த்த உடனே நல்ல வேலை இவனுக்கு எதுவுமே தெரியல, இவன் இந்த புக்கை படிச்சுட்டு தான் இப்படி பேசுறானாட்டுக்குன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இவனும் சரிப்பா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு வெளியில கிளம்பி வந்துட்டான். இருந்தாலும் இவனுக்கு தான் காணிக்க ஒரு கோல் என்ற விஷயம் தெரியும் இல்லையா, அதனால இவன் காபி ஹவுஸ்ல இருந்து வெளியில வந்த உடனே சில விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டு கிளம்பி போக இன்னொரு பக்கம் 11th வார்டுல இருக்கக்கூடிய சிசிஜி பில்டிங்ல ஒரு மீட்டிங் ஒன்னு நடந்துகிட்டு இருக்குது. இந்த மீட்டிங்க்கு யாரா வரான்னு பார்த்தா நம்ம அம்மான் தான். ஏன்னா 11th வார்டுல கோல்ஸ் தன்னுடைய அட்டகாசத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 20th வார்டுல தான் எக்கச்சக்கமான கோல்ஸ் இருந்திருக்கும். அது போக அதுகள் எல்லாத்தையுமே இவனும் மாடவும் சேர்ந்து அழிச்சிருக்காங்க இல்லையா, அதனால இவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா இங்க இருக்கக்கூடிய கோல் எல்லாத்தையும் தலைதெறிக்க ஓட விடலான்னு இவன் இந்த இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணது மட்டும் இல்லாம மாடவுக்கு எப்படி இவனை ஒரு அசிஸ்டண்டா கொடுத்தாங்களோ அதே மாதிரி இவனுக்குன்னு ஒரு டீம் உருவாக்கி இவனுக்கு தனியா ஒரு அசிஸ்டன்டையும் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இவன் எந்த மாதிரியான கோல் எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்கு இங்க வந்திருக்கான்னு இவனுக்கு தெரியாது இல்லையா, அதனால நீங்க கலெக்ட் பண்ண டேட்டா எல்லாத்தையும் எனக்கு கொடுங்கன்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அன்டேக்ல இருக்கவங்களும் இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த 11th வார்டு நியூஸ் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி கோல்ஸ் தொடர்ந்து அட்டாக் பண்ணுதுன்னா கண்டிப்பா மனுஷங்களுக்கும் கோல்ஸுக்கும் நடுவுல ஒரு பெரிய வார் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆனா அது 11th வார்டுல தானே நடக்குது, இங்க எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுதான் பெரிய தப்பு. அது எப்படி வேணாலும் மாறும். சோ நம்மளும் அதுக்கு ஏத்த மாதிரி தயாராகணும்ன்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க இவங்க கூட இந்த இடத்துல டோக்காவை காணோம். அதனால காணிக்கை எங்கடா இருக்கிறான்னு தேடிக்கிட்டே வந்து டோக்கா கிட்ட என்னாச்சுன்னு கேட்கும் போது தான் டோக்கா இப்ப மனுஷங்களோட
இவங்களுடைய ஃபீலிங்ஸை பத்தி புரிஞ்சுக்கிட்டதா சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா கடைசியா இவ அந்த பைத்தியக்காரனை கொண்டா இல்லையா, அதாவது நம்ம பைத்தியம் முடிச்சு போன மாணவ கொண்டா இல்லையா, அப்ப அவருடைய கையில ஒரு ஃபேமிலி வெட்டிங் ரிங் இருக்கிறத இவ பார்த்து இருந்திருப்பா. அதை பார்த்ததுல இருந்து இவளுடைய தம்பி அயோட்டோ பத்தின விஷயங்கள் தான் இவளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா இவளுடைய சின்ன வயசுல இவளுடைய தம்பி அயோட்டோ கூட தான் சேர்ந்து சந்தோஷமா விளையாண்டுட்டு இருப்பா. ஏன்னா இவன் கொஞ்சம் வீக்கான ஒரு பையன், இவள மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்லாம் கிடையாது. அதனால இவ தான் சின்ன வயசுல தன்னுடைய தம்பியை பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனா ஒரு கட்டத்துல இவளுடைய அப்பாவை சில பேர் கொண்டதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அனாதை ஆயிட்டாங்க. ஆனா இப்ப இவளுடைய தம்பி எங்க இருக்கிறானே இவளுக்கு தெரியல. அதனாலதான் மாடவோடைய அந்த ரிங்க பார்த்ததுல இருந்து இவளுக்கு தன்னுடைய ஃபேமிலி பத்தி ஞாபகங்கள் வருதுன்ற விஷயத்துல எல்லாத்தையுமே இவங்க கிட்ட இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கும் போது, இன்னொரு பக்கம் ஹீடே இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்த ஒருத்தவர் ரீசை இறந்து போயிட்டா. அவளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எடுத்து அவ கூட இருந்த அந்த பையனுக்கு செட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றது எல்லாத்தையுமே கேட்டதும் இவன் செம்மையா ஷாக் ஆகிட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த பையன் வேற யாரும் கிடையாது, காணிக்கேன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்குது யாருன்னு பார்த்தா இது நம்ம மாஸ்க் மேன். சோ இப்போ இதனால மாஸ்க் மேனும் நம்ம காணிக்கையை தேடி வந்துகிட்டு இருக்கும் போது, இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய 11th வார்டுல எக்ஸாக்ட்டா என்னடா நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தா, இங்க இருக்கக்கூடிய ஒரு கேங்கும் நம்ம காணிக்கையை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. இது போக இன்னொரு கேங் மனுஷங்களை எல்லாரையும் கொன்னுட்டு நம்ம தேடுற ஆள் இவன் கிடையாது இவன் கிடையாதுன்னு எக்கச்சக்க பேர் கொண்டுகிட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ், இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்சிருந்தாலும் கடைசியா முடியும் போது ஒரு ஹைப்போட முடிச்சிட்டாங்கல்ல. ஏன்னா இவங்க எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கிறது காணிக்கையை மட்டும்தான். ஆனா ஏன் தேடுறாங்க, எதுக்கு தேடுறாங்கன்னு இதுல சொல்லவே இல்லை. அதனால எதுக்கு இவங்க எல்லாருக்கும் நம்ம காணிக்கை தேவைப்படுறான்றத நாளைக்கான எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எபிசோட பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து வெளியே பெறுவது உங்கள் நான்.